வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகேய கிராமம். நீங்க நம்முடைய எஸ்கேஸ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, அதாவது கருட பஞ்சமிங்க. அதாவது இந்த கருட பஞ்சமிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்நாள விபத்துக்கள்ல இருந்து நம்மளை காத்து ரசிக்கக்கூடிய ஒரு விரதம்னு பார்த்தா இந்த கருட பஞ்சமிங்க. அதாவது ஒரு மனிதன் விபத்துங்கிறது எப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி விபத்துக்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கும், நம்ம வாழ்நாள விபத்தே நம்ம சந்திக்காத மாதிரி நம்மளை காத்து ரசிக்கிறது, நம்ம அனுகூலம் கிடைக்கக்கூடிய, அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு விரதம் பாத்தீங்கன்னா இந்த கருட பஞ்சமிங்க. இந்த கருட பஞ்சமி விரதத்தை நம்ம எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்ப்போங்க. இந்த கருட பஞ்சமி விரதத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல்லை கேட்க அப்ப நான் வீடியோஸ்லாம் உடனடியாக வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் கண்டிப்பா பாக்குறீங்கன்னா உங்களோட வேல்யூபிளான கிளைம் பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாங்கின போயிட்டு இந்த கருட பஞ்சமி விரதம் பாட்டு விடுறேன். கருடன்னா யாருங்க? அதாவது மகாவிஷ்ணுவோட வாகனங்க. அதாவது வாகனமா பயன்படுத்தக்கூடியது இந்த கருடனுங்க. இந்த கருடனோட இந்த கருட பஞ்சமி உருவான கதை நம்ம சேனல் அடி கொடுத்துருக்கேன். இங்க எடுத்து நீங்க பாருங்க. இந்த கருடன் பாத்தீங்கன்னா ஆபத்து காத்துன்னு சொல்லக்கூடியவர். இந்த கருடனோட பார்வைப்பட்டுச்சுன்னா சகல விதமான பாவங்கள் எல்லாமே விலகிடும் சொல்லக்கூடியது. அதனால கருடன் கருட ஆழ்வார் படத்துல சேர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதமான இந்த கருடன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராமருக்கும் அந்த விஷ்ணு பரமாத்மாவுக்கும் அந்த வாகனமா செயல்படக்கூடியதுங்க. ஸோ அதனால என்னன்னா ஒரு மனிதனுடைய இந்த வாழ்நாள்ல வரக்கூடிய விபத்துக்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தா இந்த கருட பகவானுங்க. இந்த கருட பகவானுக்கு கருட பஞ்சமி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விபத்தே ஏற்படாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இப்போ நீங்க ஒரு டிரைவரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்படி இருக்கிற உங்களுக்கும் சரி, இல்லை நான் கார் வச்சிருக்கேன், பைக் வச்சிருக்கேன், எனக்கு விபத்து ஏற்படும் நினைக்கிற நீங்களும் சரி, எனக்கு டிரைவிங்கே இல்லை சார், எனக்கு டிரைவிங் லைசன்ஸே இல்லை சார், இருந்தாலும் எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் சார் நினைக்கிறீங்களும் இந்த விரதம் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது, இந்த விரதம் பாத்தீங்கன்னா கண் திஷ்டியா போகுங்க. ஒரு மனிதனுக்கு என்ன விதமான பிரச்சனை நம்ம வெளில வந்துடலாம். ஆனா இந்த கண் திஷ்டி கோளாறு வெளில ரொம்ப கஷ்டங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிப்போம், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைப்போம், நம்ம வேர்வை சிந்தி நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். பாக்கணும்னா சொல்லுவோம், உனக்கு என்னப்பா நீ ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்காட்டு போயிடும். அப்ப அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கந்திஷ்டியால வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி மலர். அவ்வளவு பிரச்சனை கந்திஷ்டியால வரும். காரிய தடங்கள்ல இருந்து உடல் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். அது மாதிரி கண் திஷ்டில இருந்து நம்மளை காத்து ரசிக்கக்கூடியது பார்த்தா இந்த கருட பஞ்சமி விரதங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கு, எதுக்காத்தாலும் பயப்படுறான், வெளில போறதுக்கும் பயப்படுறான், அவன் எல்லாத்துக்குமே பயப்படுறான்னா அந்த பயத்தை போக்குறதுக்காகவும் துணிஞ்சு ஒரு செயல் செய்யறதுக்காகவும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கருட பஞ்சமி விரதங்க. இந்த கருட பஞ்சமி விரதம் நம்ம வீட்டுல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க. பொதுவா இந்த கருட பஞ்சமி விரதங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கருடனுக்கு வழிபாடு பண்ணக்கூடியதுங்க. நம்ம வீட்டுல நம்ம எப்படி நம்ம பண்ணணும்னு முதல்ல பார்ப்போங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்றோம். உங்க கையில உங்க சக்திக்கு என்ன பொருள் வாங்க முடியுமோ, என்ன அபிஷேக ஆராதனை செய்ய முடியுமோ அதை செஞ்சாவே போதுங்க. உங்ககிட்ட கருடன் பாடம் இருக்கு, இல்ல கருடன் சிலை இருக்குன்னா சந்தோஷங்க. ஆல்மோஸ்ட் கருடனுடைய அந்த புகைப்படமோ கருடோட சிலையோ வீட்டுல யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால நீங்க கருடனுக்கு செலவு வாங்கணும், கருடோட போட்டோ தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல ராமர் போட்டா இருக்கு, இல்ல பெருமாள் போட்டா இருக்கு, இல்ல அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்கு, கருடன் கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னா கூட ஓகே தாங்க. ஏன்னா பெருமாள் எங்க இருக்காரோ அங்க கருடன் கண்டிப்பா இருப்பார். அப்போ அந்த பெருமாள் போட்டோ எடுத்துக்கோங்க. பெருமாள் போட்டோ எடுத்துக்கிட்டு அதுல கருடன் இருக்காரு பாத்தீங்களா, அப்படி கருடன் இல்ல வெறும் பெருமாள் மட்டும்தான் ஐயா என்கிட்ட இருக்குன்னா சந்தோஷம், எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணா அதுக்கு துளசி மாலை போடணும். சாதாரண பூ மாலை கிடையாது, துளசி இருக்கு பாத்தீங்களா, துளசிய நல்லா சுத்தமா கழுவிட்டு உங்க கையால பூவா கொடுத்து அதை அந்த புகைப்படத்துக்கு போடுங்க. துளசி மாலை போட்டுட்டு அவருக்கு நிவேத்தியம் பண்ணணும் இல்லையா. என்ன சார் நிவேத்தியம் பண்ணலாம்னா அவருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்த நிவேத்தியம் ரொம்ப நல்லதுங்க. பஞ்சாமிர்தம்னா என்ன பண்ணுவோம், 5 பழத்தை எடுத்துக்கோங்க. என்னென்ன பழம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், அது பன்னீர் திராட்சை எடுத்துக்கலாம், கொய்யா பழம் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, போட்டு பிசையக்கூடாது, பொடியா நறுக்குங்க. நறுக்கி ஒரு கிண்ணத்துல என்ன பண்ணுங்க, தேனும் சர்க்கரையும் கலந்து அப்படியே வச்சுருங்க. அடுத்து என்ன சார் பண்ணலாம்னா, வசதி இருந்தா சர்க்கரை பொங்கல் பண்ணுங்க. ஒரு கிண்ணத்துல சர்க்கரை பொங்க, ஒரு கிண்ணத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பஞ்சாமிர்தம், இன்னொரு கிண்ணத்தை ஒத்தப்படி வைக்கணும் இல்லையா, சுண்ட பால் காய்ச்சி பால்ல நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு பால் வச்சுட்டு
அவருக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. நிவேத்தியம் பண்ணும்போது மந்திரம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஓம் கருடாழ்வாராய நமக, ஓம் கருடாழ்வாராய நமக, ஓம் கருடாழ்வாராய நமக சொல்லி 3 வாட்டி சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த நிவேத்தியம் பண்ணுங்க. இல்ல சார் நான் இன்னும் நிறைய சொல்லணும் சார்னா என்ன பண்ணுங்க, ஒரு 18 முறையோ 48 முறையோ 108 முறையோ நீங்க இந்த நாமத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அடுத்து அங்க பெருமாளை கூட்டணும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயண அங்க வந்து பெருமாளை கூட்டணும். ஏன்னா பெருமாள் இல்லாம என்னைக்குமே இந்த அனுமனும் இருக்க மாட்டாரு, கேர்டனும் இருக்க மாட்டாரு. அப்போ இங்க பெருமாளை கூப்பிடும் போது அங்க வந்து கேர்டர் வருவாருங்க. சரி, இப்ப நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம அவருக்கு நிவேத்தியம் பண்ணியாச்சு. நிவேத்தியம் பண்ண நம்ம என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நீர் லாவணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, தண்ணியை எடுத்து நீர் லாவதுக்கு முன்னாடி படைச்ச மொத்தம் எல்லாத்தையும் வந்து சின்ன பிள்ளை எப்படி ஊட்டுவோம் அதை புகைப்படத்துக்கு அப்படியே ஊட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே நீர் லாவணும். நீர் லாவிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு கிண்ணத்துல நம்ம அந்த நிவேத்தியம் பண்ண பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு எல்லாரும் கொடுங்க, அக்கம் பக்கம் உடனே எல்லாரும் கொண்டு கொடுங்க. இது மாதிரி எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி விரதம் நாங்க இருந்தாங்க, அந்த பிரசாதம் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. பெருமாள் அந்த அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். பெருமாள் எங்க இருக்கோ கருடன் கண்டிப்பா இருக்கும். அப்போ இதுல எனக்கு வந்து ஐயா இந்த மாதிரி விபத்து பயம் இருக்குயாங்கிறவங்க ஒரு ரெக்ஷன் நான் சொல்றேன் பாருங்க. சிகப்பு கயிறை வாங்குங்க. சிகப்பு கயிறை வாங்கி அந்த நிவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இறைவன் வழிபாடு பண்றோம் பார்த்தீங்க, வழிபாடு பண்ணும்போது அங்கேயே அமர்ந்து ஒரு சிவப்பு கையில 10 முடிச்சு போடுங்க. எப்படி ஓம் நமோ நாராயண நமக, ஓம் கேட்டால் வரேன் அப்படியே சொல்லி 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 என்ன பண்ண 10 முடிச்சு போட்டு அவருக்கு வலது பக்கம் வைங்க. கேர்டனுக்கு வலது பக்கம் வச்சுட்டு அந்த கயித்தை இந்த பூஜை முடிஞ்ச பிறகு எடுத்து கையில கட்டிக்கோங்க. ரட்ச மாதிரி கையில கட்டிக்கோங்க. கையில கட்டும் போது என்னன்னா நமக்கு வந்து விபத்துலேருந்து நம்ம காத்து ரட்சி பாருங்க, விபத்து ஏற்படாது. இல்ல ஒரு தடவை பேசுறதுக்கு பயமா இருக்கு, வீட்டை விட்டு வெளில போட்டுங்க பயமா இருக்கு, இல்ல எல்லாத்துக்கும் பயப்படுற நீங்க இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ரட்சம் உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்குங்க. இது எப்ப சார் அவுக்கணும்னா அவுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவா எப்ப கலண்டுகிறதோ அப்ப எடுத்து ஒரு புண்ணிய நதியில கொண்டு போட்டுருங்க. நீர்நில போட்டு கால் மிதிக்கப்படாத இடத்துல அந்த ரட்சை கொண்டு போட்டுருங்க. இது நம்ம வீட்டு வழிபாடு பண்றோம். சரி சார், ஆலயத்துல எப்படி சார் போடுறோம்? ஆலயத்து நீங்க போறீங்கன்னா போகும்போது துளசி வாங்கிட்டு வாங்க. போகும்போது துளசி வாங்கிட்டு போயிட்டு துளசி கொடுங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு தயிர் பாக்கெட், உங்க சக்தியை முடிஞ்ச பழங்கள், கொத்தப்படையில பழங்கள் வாங்கிட்டு அங்க கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா அன்றைய நாள் பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலும் பாத்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு கருடம் நடக்கும். அப்படி சிறப்பு வழிபாடு நடக்கும் போது நீங்க பால், உங்களுடைய பால், உங்களுடைய தயிர், உங்களுடைய பழங்கள் வச்சு அங்க நிவேத்தியம் பண்ணும்போது உங்களுக்கு பரிபூர்ண அனுகூலம் கிடைக்கும். இப்போ வீட்டுல எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆலயத்துல போயிட்டு எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கருட பஞ்சமியில வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு நாகதோஷங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த நாகதோஷமும் விலகும் சொல்றது சாஸ்திர ஐதீகம். ஏன்னா கருடனுக்கு நாகங்கள் பகை. அப்போ ஒருத்தனுக்கு கருடனுடைய அருள் இருக்கும்போது அங்க சர்ப்பங்கள் வேலை செய்யாது, அங்க பாம்புக்கள் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஐதீகம் இருக்குங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல கால நாகதோஷங்கள் இருக்கு, ஒருத்தர் ஜாதகத்துல வந்து நமக்கு வந்து சர்ப்பங்கள் வந்து செயலா இடத்துல அமர்ந்திருக்கு, கணவன் மனைவிட்ட ஒற்றுமை இல்ல, கணவன் மனைவி கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்காங்க, குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்ல, வேலையில வந்து திருப்தி இல்ல, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு, எல்லாரும் எனக்கு ஏமாத்துற மாதிரி சூழ்நிலையா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு சொல்றேன். நீங்க எல்லாருமே இந்த விரதம் இருங்க. இந்த விரதம் இருக்கிறது வந்து உங்க உள்ளன்போட இருந்தா போதுமே தவிர நீங்க வந்து ₹1,00,000 கொடுத்து ₹1,00,00,000 கொடுத்து விரதம் பண்ணணும்னு இல்லை. என்னால வந்து பஞ்சாமிர்தம் பண்ண முடியாது, என்னால சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க சக்திக்கு என்ன முடியும்? ஒரு 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. என்கிட்ட பாலும் முடியல சார்னா என்ன பண்ணுங்க, 2 வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு அவருக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. ஆனா இது என்ன பண்ணணும்னா நம்ம நிவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி வழிபாடு பண்ணணும்னா உங்க வீட்டை சுத்தபத்தமா நீட்டா தொடச்சிடும். சுத்தபத்தமா தொடச்சிட்டு வீட்டுல எந்த ஒரு எச்சி தீட்டு இல்லாம வீட்டை சுத்தமா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பூஜை ரூம் நல்லா நீட்டமா சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூம் எல்லாம் ஃபுல்லா மணக்கிற அந்த ஒரு சாம்பிராணி நமக்கு ஃபுல்லா புகை போடணுங்க. அதே மாதிரி இங்க தீப தூப ஆராதனை ரொம்ப முக்கியங்க. தீப தூப என்ன சார்னா ஒண்ணும் இல்லைங்க, சாம்பிராணி சூடம் இதை வச்சு நம்ம ஆராதனை கண்டிப்பா பண்ணணும். இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் கருட பஞ்சமி வீட்டுல எப்படி வழிபாடு பண்றது பார்த்தோம் இல்லையா? வரக்கூடிய காலகட்டத்துல இது மாதிரி நிறைய பரிகார பூஜைகள், நிறைய பூஜை புனஸ்தானங்கள் வீட்டுல எப்படி பண்றது, ஆலயம் போய் எப்படி பண்றது பார்க்கணும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், நம்மளோட இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், இல்ல ஜோதிடம் பார்க்கணும்னு பிரியப்பட்ட ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, ஆட் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திகை ராமன், நான் உங்களை வேறு காலம் சந்திக்கிறேன். இறைவன் எல்லாருக்கும் பரிபூரணம் கிடைக்கட்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். நன்றி.